Good morning students, I am MRK. Today class 11th standard maths chapter 7 matrices and determinants example sums பார்த்துட்டு இருக்கோம். example 7.30 prove that கொடுத்து left hand side ஒன்று கொடுத்துருக்கு, right hand side ஒன்று கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து ஃபேக்டரி தியரம் தேவையில்லை, சும்மா ஆர்டினரியாக செஞ்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு, ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்து ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. அப்போ 1x x x 1x x 1 அப்படின்றது. இதை நான் மறுபடியும் 2 டைம்ஸ் எழுதுகிறேன். 2 டைம்ஸ் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லியில் கவனிச்சுக்க. 2 டைம்ஸ் ஸ்கொயர் இருக்கனால 1x x x 1x x x 1 அப்படின்னு அர்த்தம். x x 1 அப்படின்னு அர்த்தம். x x 1 நான் அகைன் மறுபடியும் 1x x x 1x x x 1. ஓகே, குட். இப்போ இந்த ஆன்சரை கொண்டு வரணும் அப்படின்னா ரோபை காலம் மல்டிப்ளை பண்ணோம்னா தம்பி, இதை எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்குவேன். 1 × 1 1 தான். அடுத்து x × x இது ரெண்டு பண்ணணும்ல, உனக்கு தெரியும்ல ரோபை காலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்ல, அது மாதிரி. ஆனால் டிட்டர்மினண்ட்டை எப்படி வேணால் மல்டிப்ளை பண்ணலாம்டா, ரோபை ரோபம் மல்டிப்ளை பண்ணலாம்டா. மேட்ரிக்ஸ் ஒன்லி நம்ம வந்து ரோபை காலமாக தான் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் டிட்டர்மினண்ட்டை ரோபை ரோபாவும் மல்டிப்ளை பண்ணலாம். சரி, ஓகே, இந்த கான்செப்டை பொறுத்து தான் ரோபை காலமாக கொண்டு வர்றேன். 1 × 1 1 x × x x ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்தும் x ஸ்கொயர் தான் வரும். இந்த இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா. ஆனால் ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 1 + 2x ஸ்கொயர்னு வந்துடும். 1 + 2x ஸ்கொயர். ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்க, -2x ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இங்கேயே மைனஸு இங்கேயே மைனஸ் வந்தால் கணக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பார். ரெண்டு ஆட் பண்ணி விட்டா இந்த செட் ஆயிரும்ல, அப்புறம் எல்லாமே கரெக்ட் ஆயிரும். அப்போ நான் அதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கவனிக்கணும். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் 2 மைனஸை சேர்க்குறேன். 2 மைனஸ் சேர்த்த கணக்கு மாறாதுல்ல தம்பி, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். சரியில்லை சொல்கிறது, அதனால் ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. ஒரு மைனஸ் தான் சேர்க்கக்கூடாது. 2 மைனஸ் சேர்த்தோம்னா மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். கொஸ்டின் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அப்போ இதை அப்படியே எடுத்துக்கிறேன். 1x மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அதனால் ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும், சும்மா எழுதி கூடாதீங்க. சும்மா எழுதுனா தப்பாயிரும். ரைட்டு. இப்போ ஒரு மல்டிப்ளையை வந்து, அதாவது ஒரு மைனஸை வந்து, ஒரு மைனஸ் இருக்குல்ல தம்பி, அதை இந்த டிட்டர்மெண்ட்டை எழுதிட்டு செகண்டில் அங்கிட்டு இருக்குல்ல ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டிட்டர்மெண்ட்டு, இதில் ஒரு மைனஸை எடுத்து, இந்த மைனஸை எடுத்து இந்த ரோ வழியாக கொண்டு போகிறேன், மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோவேன். அப்போ எப்படி ஆகும்னா 1x xன்னு ஆயிரும். இது -x -1 -xன்னு மாறிடும். அடுத்து இதை கீழே உள்ளதுக்கு இதை கொண்டு போகிறோம் அப்படின்னா -x -x -7. இப்போ ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன், பொறுமையாக பண்ணு. 1 × 1 1 தான். 1 × x ஸ்கொயர் x ஸ்கொயர் -x ஸ்கொயர் -x ஸ்கொயர் முடிஞ்சு பாரு. அதே ரோ தான் அடுத்த காலம் தான். 1 × x x 1 × -x -x x × x ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் -x இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம்ல, உனக்கு -x ஸ்கொயர் வந்துடும் பாரு. அதே தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ 1 × x x -x ஸ்கொயர் -x. குட், அவ்வளோதான். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணு எல்லாத்தையுமே. எக்ஸு இது ரெண்டு, இந்த ரோ இந்த காலம் -x -x ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, x ஸ்கொயர் -1 சரிங்களா, -x ஸ்கொயர். அடுத்து என்ன வருது, x × x x ஸ்கொயர் -x -x. ஓகே, குட். அடுத்து என்ன வருது பார்த்துக்கோ, x -x ஸ்கொயர் -x. அடுத்து x ஸ்கொயர் -x -x. அடுத்து என்ன, x ஸ்கொயர் -x ஸ்கொயர் -1. இதை சரி பண்ணோம்னா என்ன ஆகுன்னு பார்த்துக்க. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். பொறுமையாக கேன்சல் பண்ணு. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். டப்புன்னு அடிச்சு விட்றாத, ஏன்னா தப்பானால் ஆயிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அதில் ஆன்சர் இருக்கிற பார்த்து கரெக்டாக போடணும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகே, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 - 2x ஸ்கொயர்னு வருது. செகண்ட் வந்து -x ஸ்கொயர்னு வருது எலமெண்ட்டு. மூணாவது -x ஸ்கொயர் தான் வருது. ஓகேயா, குட். இப்போ இங்கே பார்த்துக்கோ, இங்கே வந்து -x ஸ்கொயர் வருது. நெக்ஸ்ட்டு -1 வருது. அடுத்து வெறும் x ஸ்கொயர் -2x வருது. அடிக்கவே முடியல வரதில் இந்த இதில். ரைட். அடுத்து இதில் என்ன வந்துருச்சு, -x ஸ்கொயர் வருது. இதில் என்ன வருது, x ஸ்கொயர் -2x அடிக்க முடியல. இதில் என்ன வந்துருச்சு, -1. அவ்வளோதான். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். இதெல்லாம் சின்ன கணக்கு, 3 மார்க்ஸ் சம் மார்க் தான். ஆனால் வெரி கேர்ஃபுல்லாக செய்யணும். 2 மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும் நாற்று வச்சுக்கிட்டு. இதுக்கப்புறம் 10th தான் பேசிக்கு. ரோபை காலமாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்ல, அது மாதிரி டிட்டர்மினன்ட் மல்டிப்ளை பண்ணிவிடு. ஓகே, தேங்க்யூ.